Vigilance Department conducting raids at former AIADMK Minister K.C. Veeramani's அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். Tamil Nadu Anti-Corruption Bureau is conducting raids at residence of former Food Minister and AIADMK leader Kamraj. The SP Velumani has been raided and this is by the Tamil Nadu Vigilance and Anti-Corruption Department. குட்கா ஊழல் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஊழலுக்காகவே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது அதிமுக தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி அந்த கட்சியின் கடைசி தொண்டன் வரை ஊழல் தான் அந்த கட்சியின் பிரதான கொள்கை. ஊழல், லஞ்சம் என பல வழக்குகளை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து டீம் ஏடிஎம்கே எனும் சீரீஸ் வரவிருக்கிறது. அதிமுகவினரின் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதோட முதல் எபிசோட்ல நம்ம பார்க்க இருக்கிறது சி விஜயபாஸ்கர். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் விஜயபாஸ்கர். அமைச்சராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஊழல் லஞ்ச வழக்குகளையும் பெற்றார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் தடையை மீறி குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் லஞ்சம் வாங்கி கொண்டு குட்கா விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக முக்கிய குற்றவாளியாக சிபிஐ மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்தான் இந்த விஜயபாஸ்கர். இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் மட்டுமல்லாமல் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் பி.வி. ரமணா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது சேகர் ரெட்டி என்பவரின் குவாரி நிறுவனம் மற்றும் குட்கா நிறுவனங்களிடமிருந்து 87 கோடியே 90 லட்சம் ரூபாயை விஜயபாஸ்கர் லஞ்சமாக பெற்றுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு எடப்பாடி கே. பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற போது கூவத்தூர் ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்களை தங்க வைப்பதற்காக விஜயபாஸ்கர் கணக்கில் காட்டாத பணத்தில் இருந்து 30 கோடியே 90 லட்சம் ரூபாயை செலவு செய்துள்ளதும் தெரிய வந்தது. 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தபோது வாக்காளர்களுக்கு அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மூலமாக வாக்காளர்களுக்கு 89 கோடியே 65 லட்சம் வழங்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் சிக்கின. இது மட்டுமல்லாமல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடியே 79 லட்சம் ரூபாய் சேர்த்ததாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளை மீறி தான் அமைச்சராக இருந்த காலத்தில் விஜயபாஸ்கர் முறைகேடாக அனுமதி வழங்கியிருக்கிறார். அதாவது தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளை பின்பற்றாத வேல்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதி வழங்கியுள்ளார் விஜயபாஸ்கர். இப்படி ஊழல் என்றால் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் என்றால் ஊழல் என்றுதான் அவரது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஊழல், லஞ்சம் என வாங்கி தின்று கொழுத்தவர்தான் இந்த விஜயபாஸ்கர். இவர் மட்டுமல்லாமல் அதிமுகவின் பல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீதும் பல குற்ற வழக்குகள், ஊழல் குற்றங்கள் உள்ளன. இவை குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.